இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் நிலம் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் நீரோடை அருகின் மரமாவார் நீரோடை அருகின் மரமாவார் பருவத்தில் பயன் தரும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் பொல்லார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார் நேரியோர்
மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 47 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. கெட்டவைகளில் நல்லவைகளும் உண்டு, நல்லவைகளில் கெட்டவைகளும் உண்டு. நல்லவர்களில் கெட்டதும் உண்டு, கெட்டவர்களில் நல்லவர்களும் உண்டு, நல்லதும் உண்டு. ஆக இந்த உலகம் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தாங்கி இருக்கிற உலகம். அதே போலதான் இயேசு விரும்புகிற இறையாட்சியிலேயும் நல்லதும் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் கடவுள் கொடுத்த மிக உயர்ந்த பரிசான வாழ்க்கையை வைத்து மிகச் சிறப்பான பணிகளை செய்ய வேண்டும் என்பதே நம் கடவுளின் எதிர்பார்ப்பு. மிகவும் உயிரை பறப்பதற்கான அனைத்து ஆற்றலும் அருளும் ஆசீர்வாதம் எல்லாம் வல்ல கடவுள் ஒவ்வொரு மாந்தருக்கும் நிறைவாகவே பொழிந்திருக்கிறார். ஆகவே கடவுளைப் போலவே நாம் சக்தி மிக்கவர்களாக மாற முடியும். நடக்கும் இடமெல்லாம் நன்மை செய்ய முடியும். அற்புதங்களை அனுதினமும் செய்ய முடியும். ஆனால் நடைமுறையில் இவைகள் ஏன் நடப்பதில்லை? ஏன் நம்மால் மாற முடியவில்லை? அதான் கேள்வி. மேலே நாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதாக இருந்தால் இன்றைய இறைவார்த்தையை ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. 2 வகையான மீன்களாக மனிதர்கள் வலம் வருகிறார்கள். ஒன்று அழகிய மீன்கள், இன்னும் ஒன்று அழுகிய மீன்கள் என்று சொல்லுவார்கள் பொதுவாக. அழுகிய மீன்கள் தங்கள் வாழ்வின் பொறுப்பை மறந்து கடமைகளை செய்யாமல் தண்ணீர் போகின்ற போக்கிலே அவர்களும் செல்வதால், அதாவது உலகின் போக்கிலே அவர்கள் கடந்து செல்வதால் தங்கள் வாழ்க்கையால் கடவுளுக்கு பலன் கொடுக்காமல், அதே வேளையில் மக்களுக்கும் பலன் கொடுக்காமல் அழுகிய மீன்களாகவே நாற்றம் எடுக்கிறார்கள். நம்ம மீன் சந்தையில் போனால் நல்ல மீனை வாங்குறோமா கெட்ட மீனை வாங்குறோமா? நல்ல மீன் தானே வாங்க ஆசைப்படுவோம். சில சமயங்களில் நம்மளை தெரியாமலே கெட்ட மீனை உள்ளே வச்சு கொடுத்துருவாங்க. கவனமாக வாங்கணும். அழகிய மீன்கள் வகைகளிலே வருகின்றவர்கள் தங்கள் பிறப்பின் அவசியத்தை அறிந்திருப்பதால் அதிவேகமாக செயல்படுகிறார்கள். ஆற்றல் அனைத்தையும் அரவணைத்து அற்புதமான செயல்களை செய்கிறார்கள். ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற அதிசய மணி அவர்களுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். நாம் நம்மை கேட்டு பார்ப்போம். நான் அழுகிய மீன் வகையா அல்லது அழகிய மீன் வகையா? கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நான் சரிவர வெறுமையாக்கிறேனா அல்லது சரிவர செய்கிறேனா? இந்த உலகம் நாள்தோறும் மாறிக்கொண்டே வருகிறது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் அற்புதங்கள் வாழ்வை எளிதாகவும் இனியதாகவும் மாற்றி வருகிறது. எனவே புதிய வரவுகளுக்காக இறைவனை நாம் போற்றுகிறோம், புதியவைகளை ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையிலே பழைய அனுபவங்கள், கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்கள், காலங்காலமாக நாம் போற்றி வந்த மரபுகள், நல்ல நடைமுறைகள், இவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. உண்மையான ஞானம் என்பது
பழையன புதியவற்றில் உள்ள நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு பழையன புதியவற்றில் உள்ள தீமைகளை தூர எறிந்து விடுவதுதான். புனித மத்தேயு நல்ல மறைநூல் அறிஞர் என்பவர் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றார் என்கிறார். இறை வார்த்தை மீது ஆர்வம் கொண்டுள்ள நாமும் பழையன புதியன இரண்டையும் இணைத்து ஞானத்தோடு வாழ்வோம். அதுதான் அழகிய மீனுக்கு சமம். ஆமேன். மன்றாடுவோமாக. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் இணைக்கின்ற பாலமான அன்பு ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். கடந்த கால அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை மறந்து விடாதிருக்கவும், புதிய புதிய நிகழ்வுகளிலே உமது பேரன்பை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளவும், அதன் அடிப்படையிலே எங்கள் வாழ்க்கையை அழகிய மீன்களாக அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
விழுந்திடாமல் தினம் என்னில் நிறைந்திடுவே. கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது
நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.